கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ருட்டீன் வீடியோ தான். ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்து நம்மளோட ருட்டீன் ஒர்க்கெல்லாம் வந்து யூஸ்வலாக குக்கிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இப்போ குட்டீஸ்க்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி எழுந்து வந்த உடனே யூஷுவல் ஒர்க்லாம் பேசிக்கான வேலைகளை நான் பண்ணிவிட்டேன். சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கான ஒர்க் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்கூல் லீவ் விட்டால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 1 வீக் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே டீப் கிளீனிங் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இந்த மார்ச்சில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் தீபாவளிக்கு ஓரளவுக்கு பண்ண டைம் இருக்கும், ப்ளஸ் பூஜைக்கான வேலைகள்லாம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த பிளானிங்கை வந்து இந்த லீவ் டைமில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் பக்காவான டீப் கிளீனிங், முக்கியமாக டீக்ளட்டரிங் பண்ணுவாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், இதெல்லாம் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அன்றைக்கான டே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீவ் விட்டாச்சு, குக்கிங்கான ஒர்க் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த காலையில் எழுந்துக்கிறதால நமக்கு ருட்டீனாக ஆகிடுச்சோம். ஸோ கடன்ட்டு எழுந்து தலைக்கு நம்மளோட ஹேர் ஆயில், அந்த இன்ஃப்யூஸ்ட் ஹேர் ஆயிலுக்கான அந்த பேக் நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லைங்க. ஸோ நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அது வந்து ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த எண்ணெயை ஃபுல்லாக தடவி வச்சுட்டாலே இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஊறிடும். அப்புறமா நம்ம குளிச்சுட்டு வெளியே போகிற வேலைகள் அந்த மாதிரி பிளானிங்லாம் பக்கவாக பண்ணிக்கலான்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிச்சனோட அந்த மேடைகள்லாம் நான் வந்து ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிகிற அந்த சொல்லுவாங்களா, ஒரு பொருளும் வந்து நமக்கு தெரியும் பாருங்கள், கண்ணில் டக்குன்னு அதெல்லாம் எங்கே போகணுமோ அங்கே எடுத்து வச்சிடணும். மருந்தெல்லாம் பசங்க நைட்டு குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அதில் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொண்டு டாப் கிட்டே வந்துட்டேன். அங்கே இருக்கிற அந்த மிக்ஸி, குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போயிடணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. ஃபஸ்ட்டு டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிட்ட பிறகு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நிறைய மீஷோ ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டதெல்லாம் ஷார்ட்ஸில் போடணும்னு நினைப்பேன், ஆனால் அப்பப்போ நான் மறந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோவில் நான் காமிக்கும் போது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த லேடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே வச்சுருந்தது வந்து ஒரு வாட்டி வந்து நான் கடையில் போய் வாங்கியிருந்தேன், இந்த ஒமேகா ஸ்டோர்ஸ்ன்ட்டு. ஆனால் அது உடஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அமேசான்லேயே கிடச்சிது. ஸோ அதுக்கான அன்பாக்சிங் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா க்ளீனாக ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் டைப்பில் வரும், ஆனால் கொஞ்சம் அந்த ஹேண்டில் நல்லா பெருசாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து குழம்புலாம் வந்து நம்ம கலரத்துக்கு, முக்கியமாக இந்த வதக்கும் போது அந்த கடையில் அப்படியே வச்சுருவோம் இல்லைங்க, அப்போ டக்குன்னு ஹீட் ஆகிடும் நார்மல் கரண்டி யூஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு முக்கியமாக மார்னிங் டைமில் டப்புன்னு நம்ம அந்த சூடை கையை வச்சுருவோமா, அதுக்காகவே இந்த மாதிரி எனக்கு உடன் ஸ்பேச்சுலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஸோ 2 தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது பிளான் பண்ணிக்கோங்க. இதை நான் காட்டில் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக போட்டு வச்சுருந்தேன். இது தேவைப்படுமான்ட்டு 1 மந்த்தை யோசித்து வாங்குறதுக்காக வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டோம்னா டக்குன்னு ஆர்டர் போட்டுறாதீங்க. அது நம்மளுக்கு தேவைன்றது ஒரு காட்டில் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த 1 மந்த்தாக இது எப்போல்லாம் தேவைப்படுதுன்றதை நான் நோட் பண்ணிட்டே வந்தேன் என் மைண்டுக்குள்ளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது நினைப்பேன் காலையில், ஐயோ சூடாக இருக்கே, அந்த கரண்டி மிஸ் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு 4-5 தடவை உங்களுக்கு தோணுது. அந்த பொருள் நம்மளுக்கு தேவையான போது மட்டும் வாங்குங்க. இதை நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடாக நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா நானும் வந்து பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் ரொப்பிலாம் வச்சுருக்கேன், கப்ஸு அது இதுன்ட்டு. சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா பொருளும் வந்து நியூவாக வாங்கி வைக்கணும், புதுசாக உங்களுக்கு வீடியோஸ்க்காக காமிக்கணுன்ற விஷயத்தை நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். தேவையான விஷயங்கள் இந்த கிச்சன் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத யோசித்து பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ட்ராயரில் வந்து ஷீட்ஸ் போட்டிருக்கிறதுனால தாங்க ஓரளவுக்கு அந்த இடத்த துரும் பிடிக்காமல் க்ளீனாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து கச்சா முச்சா அப்படி இப்படின்னு கிடக்குது. குக்கிங்கில் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து காலையில் அந்த பரபரப்பாக நம்ம செய்கிறோம்ல, எழுந்து மார்னிங்கில் யூஸ்வலாக நீங்கள் இந்த 5 o'clock இந்த 4 o'clockலாம் எழுந்து சமைச்சிட்டு தான் இருந்திருப்பேன் நார்மல் வீடியோஸில். இப்போ ஸ்கூல் இல்லாததுனால க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நம்மளை சும்மா இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எழுந்துட்டோமா காலையில் ரிலாக்ஸாக நமக்கான வேலைகளை பார்த்துக்கலாம். இதே பசங்க வந்து இருந்திருந்தாங்கன்னா, எழுந்து ஸ்கூலுக்கான ஒர்க்கில் இருந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது. அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு சேர்ந்துடும். இதெல்லாம் நான் அப்பப்போ பண்ணுற க்ளீனிங் ஒர்க் தான். இந்த வாட்டி கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி பேசிக்கான பொருள் தான். ஆக்சுவலாக வேறு ட்ராவை வந்து நான் செட் பண்ண போகிறேன். இதில் வந்து காலையில் எழுந்தால் இந்த 4 கரண்டி தான், இந்த 2 ஸ்பேச்சுலா தான், இவ்வளோ தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நான் இந்த வாட்டி அடுக்கி வைக்க போகிறேங்க. பார்ப்போம். கிச்சனுக்கான க்ளீனிங்லாம் ஃபஸ்ட்டு விஷயமா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சிசர் வந்து திடீர்னு தேடும் போது இதில் இருக்கும்னு நினைப்போம், இதில் இருக்காது. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு தேடும் போது கிடைக்காது.
அதனாலேயே இந்த ஒரு ட்ராயர்ஸ் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் செகண்ட் ட்ராயர்ஸில் கப்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, லஞ்ச் பாக்ஸஸ் இருக்கும். இந்த வாட்டி முழுக்க மாற்றிட்டு அண்ட் லஞ்ச் பாக்ஸஸ் மட்டும்தான் எனக்கு முழுக்க தேவைப்படுது. குழந்தைங்களுக்கான லஞ்சு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் கட்டணும், பசங்களும் கட்டணும். அந்த காலையில் அந்த 7:30 மணிக்குள்ளே வீடு அப்படியே பரபரப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் லஞ்ச் பாக்ஸஸ்க்கு மட்டும் டெடிக்கேட்டாக ஒரு இடத்துல ரெடி பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பேர் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் வச்சுக்க போகிறேன் ஒரு சேஃப்டிக்காக. அண்ட் ஃப்ரிட்ஜில் ஏதாவது நம்ம எடுத்து வைக்கணும்னா கூட நான் குட்டியாக டப்பா தேடும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதுக்காகவே ஒரு 4-5 பாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா தான் வைக்க போகிறேன். அண்ட் நிறைய பேர் சிலிண்டர் பற்றிலாம் வீடியோஸ் போடவே இல்லைக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எதுக்குங்க எல்லாரையும் நம்ம டென்ஷன் ஆக்கணும்? எல்லாருக்கும் இது வந்து நார்மலைஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு விதமான ஒரு யூசேஜ் சிலிண்டர் எல்லா வீட்டிலும் தேவைப்படுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர் ஒன்று இருக்கா, இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 1 மந்த் நம்ம தள்ளுவோம். எவ்வளவோ போராடிட்டோம், கோவிட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நம்மளுக்கு கவர்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மோஸ்ட்டாக வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளியே சாப்பிட்றது நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம வெளியே சாப்பிடாத போது யாருக்காவது உங்கள் ஃபுட்டு தேவைப்படும். நிறைய குழந்தைங்க ஹாஸ்டலில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு வந்து நிறைய விஷயத்தில் வந்து அடிபடுது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு உதவட்டுன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டோரிஸில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். நிறைய பேர் ஐடி கேட்டிருந்தீங்க. ஷர்மி விலாக்ஸ்னு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டோரி சேவிங் லைஃப் ஸ்டைலுக்கு தனியாக வந்து ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ அப்டேட்ஸ்லாம் நான் அப்பப்போ அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போவே டிமாண்ட் தாங்க இருந்தது. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்னு நான் யூஸே ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே சிலிண்டர் ஃபுல்லாக இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். ஒரு சிலிண்டர் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஓகே. ஸோ நம்ம ரொம்ப ஹைப்பாக்கி அந்த வீடியோஸில் போட்டு நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுன்றத பெருசாக நான் காமிக்கல. வேணும்னா நான் ஷார்ட்ஸ் ஏதாவது டிப்ஸ் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிற தப்பு கிடையாது. ஒரு சேஃப்டிக்கு 2 பக்கமும் யூஸ் பண்ணிட்டே வாங்க. மோஸ்ட்டாக வந்து கேஸ் சிலிண்டர் வந்து பெருசாக வந்து டிபெண்ட் ஆகாமல் ஓரளவுக்கு இப்போ சாப்பாடு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓடிஜி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரை இருந்தால் அதில் சில ஐட்டம் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் ஐடியாஸில் செய்யுங்க. அண்ட் அதுக்குன்ட்டு இபியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மந்த் சம்மர் வேறு, பில்லு வேறு லெவலில் எகிறோம். ஸோ ஏசியும் அப்படின்னு நம்மளுக்கு தூக்கி விட்டுரும். ஸோ அதனால் இபியும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டி வைக்கிற ட்ராயர்ஸ் தான் அங்கே நிறைய ஈரப்படும். அதுக்காக தான் முக்கியமான ஷீட் போட சொன்னேன். இப்போ லைட்டாக நான் ஸ்க்ரப் தான் போட்டேன், நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. அப்பப்போ இந்த மாதிரி ட்ராயர்ஸை க்ளீன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ண முடியுங்க. மாடுலர் கிச்சன் போட்டுக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம். சும்மா அழுகுக்காக போட்டுட்டு அதை தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ப்ராக்டிக்கலாக அதை ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்காக தான் நான் உட்டாக போகல, பிவிசியில் போயிட்டேன். ஸோ பேசிக்கான ஐட்டம்ஸை மட்டும் வச்சுக்கிற மாதிரி. இப்போ இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குலாம் கண்டிப்பாக அது தேவை. ஸோ அதை மட்டும் நான் அப்படி பண்ணிட்டேன். இன்னொரு இடத்துல நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஸோ அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி நானாகவே இந்த பிளாஸ்டிக் ட்ராயர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணதான் நம்ம இஷ்டம் போல் சந்தோஷமாக சமையல் பண்ண முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். டைம் அப்படின்றதுல 2 hours ஓடிடும். இந்த கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுனா எடுத்து வாஷ் பண்ணி காய போட்டு இதெல்லாம் பண்ணும்போது அண்ட் அந்த கேப்பில் வந்து நான் மிஷின் லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த 1 hour டைமிங்குள்ளே குக்கிங் ஒர்க் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் கரெக்டாக வரும். இட்லி குக் ஆகிடுச்சு. இது நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா அந்த பிளேட்டில் அழகாக வந்து ஒரு 5 minutesல சூப்பராக இட்லி தானாகவே வந்துடுதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பூன் எல்லாம் எடுத்து அதை சுரண்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்க வேலை ப்ராசஸ் கிடையாது. கொஞ்சம் முன்னாடி பண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டில் திருப்பி வச்சுருங்க. டைம் டேபிள் தாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கடன்ட்டு நான் பண்ணுவேன். எப்பவுமே டைமிங் காமிச்சு வேலை பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மறந்துட்டேன். அது ஆக்சுவலாக அதான் உண்மை. ஸோ உங்களுக்கு அப்படின்னு கிளிப்பிங்ஸ் வந்து அந்த அப்பப்போ நான் ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இருட்டாக இருந்த இடமே இப்போ நல்லா பளிச்சுன்னு அந்த சன் கிச்சன்லேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஏன் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டால் தான் குக்கிங்கை முக்கியமாக நான் பேசிக்காக சொல்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து க்ளீனிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தோசைலாம் ஊற்றி நின்றுட்டு இருந்தேன்னா அங்கே டஸ்ட்டு படும், திரும்ப குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஸோ ஒரு இடத்த ஃபுல்லாக இந்த கவுண்டர் டாப்பில் இந்த பக்கம் இந்த எல் ஷேப்பாக ஒரு பக்கம் பண்ணிவிட்டேன். குக்கிங்கானதும் பிரேக்ஃபாஸ்ட்கானது கரெக்டாக அந்த 7 மணிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க எப்போனா எழுந்து வரட்டும், எப்போனா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி ஓரம் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அடுத்து ஒரு 3 hours நம்மளுக்கு இப்போ க்ளீனிங் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் பிளானிங்காக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. மளிகை சாமானி வாங்காமல் வச்சுருந்தேன். அதனால தான், ஏன்னா இந்த மந்த் எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைங்க. ஸோ அதனால் இதை நான் பெருசாக நான் வந்து எடுத்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுற வேலைகள், க்ளீனிங் வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ முக்கியமான விஷயமே டீக்ளட்டரிங் பண்ணுறது தான். கொஞ்சமாக எது தேவையோ எது தேவையில்லையோன்றது பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு திங்ஸை நீங்கள் எடுத்து ஒரு 1 month யூஸ் பண்ணாமலே ஒரு ஓரமாக கிடக்குனா அது நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். அது வந்து உடனே தூக்கி போடாதீங்க. 1 month நீங்கள் ஒரு கிச்சனில் ஒரு கப்பு வச்சுருக்கீங்க, அது தொடவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அதை எடுத்து லாஃப்டில் போட்டு வைங்க.
லாஃபில் இருந்து கூட நம்ம எடுக்கல, அது 1 இயரில் ஒரு தடவை கூட நமக்கு தேவைப்படலைன்னா தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க, தப்பே கிடையாது. கிச்சன் முழுக்க வச்சுருக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. இந்த ப்ராசஸ் நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது இயர்லி ஒன்ஸ் தேவைப்படுதா இல்லை மந்த்லி ஒன்ஸ் தேவைப்படுதா, டெய்லி இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரித்து கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்ருக்கேன். கிளிப்பிங்ஸில் 5 மினிட்ஸில் கடகடன்னு பார்த்துறீங்க வீடியோவில். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அது பெரிய ப்ராசஸ்ங்க. உங்கள் க்ளீனிங் பற்றி எனக்கும் தெரியும், ஹோம் மேக்கர்ஸ்க்கு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கேமரா வச்சு எடுக்கும்போது நமக்கு கடுப்பாக இருக்கும். 1 ஹவர் வேலையே 1.5 மணி நேரம் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம க்ளீனிங் மோட்டிவேஷனில் காமிக்கும் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்து அப்போ எடுக்கிறதெல்லாம். அண்ட் துணி மிஷின் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இது காய போட்டுட்டோம்னா அன்றைக்கான ப்ராசஸ் இந்த இடம் மட்டும் நான் க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சேன். கரெக்டாக அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நிறைய போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியமே பிடிச்சிரும். அண்ட் அந்த உப்புக்காரை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு ஸ்பான்சரும் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். இது பர்சனல், நான் வீட்டில் பாத்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் டைல்ஸ் கிளீனராக. ஆனால் இது வரைக்கும் இந்த பிளாக் அந்த கிரானைட் மேலே போட்டதே கிடையாது. சும்மா இன்றைக்கி தோணுச்சு, என்னடா இங்கே கரை ஜாஸ்தியாக இருக்கே, இதை போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து தான் போட்டேன். கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகும்ன்ட்டு. இது அமேசான்லேயே கிடைக்குதுங்க, நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை பாத்ரூம் டைல்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும்னு நினச்சேன். பட் இங்கே வந்து இவ்வளோ க்ளீனாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேர்த்து. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை யூஸ் பண்ணுறேன், கிச்சனில் முக்கியமாக சொல்கிறேன். மற்ற இடத்துல நான் வந்து 1 இயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், உண்மையாகவே இது கரை போகுமா அப்படின்ற மாதிரி. டக்குன்னு அதை க்ளீன் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு. துணியில் நம்ம சும்மா தொடச்சி இப்படி கழுவி தள்ளுறோம் பாருங்கள், அதுலேயே டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும். ஓரளவுக்கு க்ளீனிங் நம்மளுக்கு எனர்ஜி அவ்வளோதாங்க. எனக்கு அந்த 12 o'clock 11 o'clock ஆக அந்த காலையில் எழுந்துக்கிறோம்ல, ஸோ போதும் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் லஞ்ச் பண்ணுறது, அப்புறமா வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகுதுன்ற மாதிரி தான் வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஈவினிங் தான் வந்து குழந்தைங்களுக்கு லீவாக, ஸோ பீச் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு வெளியே பிளான் பண்ணுறோம்னா, அதுவும் குழந்தைங்களோட போகிறப்போ ஏதாவது ஒரு கோவிலும் சைடு கேப்பில் போயிட்டு வந்துடணும். நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம், அதையே அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்துடலான்ற மாதிரி நான் எப்போவுமே பிளான் பண்ணுவேன். சென்னையிலேயே அவ்வளோ இடங்கள் இருக்குங்க பார்க்குறதுக்கு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், நிறைய இடங்கள் இருக்குது. நான் ரொம்ப இப்போ அடிக்ஷன் ஆகிட்டேன். ஒவ்வொரு ஸ்தலங்களையும் போய் கால் வைக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சுவாமி வந்து அருள் கொடுக்குறாரு, நம்மளை பார்க்கணுன்னு சிவன் நினைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து திருவான்மியூர் இருக்கிற ரொம்ப அழகான மருதீஸ்வரர் சிவன் தான் எனக்கு வந்து இன்றைக்கி காட்சி கொடுத்துருந்தாருங்க. கரெக்டாக நாங்கள் வந்து 4 o'clock டைம் போல் போயிருந்தோமா. ஸோ அந்த டைமிங்க்கும் அங்கே கரெக்டாக பூஜை பண்ணுவாங்கன்ட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து கொஞ்சம் பீச்சுக்கு போகிறதுனால முன்னாடி இங்கே போயிட்டுட்டு அப்புறமா குழந்தைங்க விளையாட வைக்கிறதுக்கு அங்கே போகலாம், பெசன் நகருக்குன்னு பிளான் பண்ணி போனோம். திருவான்மியூருக்கு ஏதோ போகலான்ட்டு போனோம். ஆனால் கரெக்டாக அங்கே அபிஷேகம், அந்த பூஜை ஓப்பனிங், அப்படியே சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தாங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சலாம், அதுதான் குடிமரத்து வந்து கரெக்டான என்ட்ரன்ஸு. பார்க்கிங் எல்லாம் பின்னாடியா, ஸோ ஒரு வழி கிடையாது, நம்ம இதுக்காக சுற்றிட்டு அப்படி போக முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி பக்கமாக பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற அழகான ஒரு ட்ராயிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் கோடி வேணுங்க. எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயங்களும் எவ்வளோ அழகான முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு 5 to 10 minutes ரசிங்க. அதுக்காகவே நம்ம போனோம் கோவிலுக்கு. சும்மா சாமியை கும்பிடணும், புலம்பிட்டு வரணும், வேண்டிட்டு வரணும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம பண்ண கர்மா, நம்ம பண்ண நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே கேல்குலேட்டட் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போய் பெருமாளை போய் பார்க்கணும். அங்கே இருக்கிற அவரோட விஷயங்கள், ஒவ்வொரு விதமான ஒரு கோவில் அங்கே நிற்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு பலன் இருக்குன்றது குழந்தைங்களுக்கு நான் காமிக்கணும்னு நான் நினைப்பேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கூட்டிட்டு போவேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஓகே பரவாயில்ல, நான் வந்து போகிறதுக்கு இருக்கேன். டச் அவுட் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இப்போ மாறிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, இந்த கோவில் இது இருக்குது அப்படி இருக்குது, நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் அவர் வந்து வேணான்னு சொல்லவே மாட்டார். ஸோ எனக்காக அவரும் வந்து எனக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது எல்லாமே அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டிங்க. வேறு என்னங்க வேணும்? ஃபேமிலியோட போனால் நல்லது, நம்மளாக போனால் நல்லது, எல்லோரும் சேர்ந்து போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போக முடியலன்னு பரவாயில்ல, தனியாவது சென்னையில் அதிகமாக போயிட்டு வாங்க. இந்த கோவில் அவ்வளோ அழகுங்க. ஸோ அப்போ தான் கோவிலோட ஓப்பனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4:30 போல் தான் இருந்தது. பட் வாட் எவர் 5 o'clock ஆக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரவுண்டு வந்துட்டு அந்த பக்கமாக இன்ட்ரெஸ்ட் இருந்து வரலான்ட்டு ஒரு இடமா பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தோம். அண்ட் எஸ், இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்க நம்ம சொல்கிறேன். சென்னையில் பாடி சிவன் கோவில் போன்றே காமிச்சிருப்பேன். பாடல்பட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றுங்க. மருந்தீஸ்வரர், அம்பாள் பக்கம் திருப்புர சுந்தரி,
அப்பா 2 பேரும் இருக்கட்டும், அவங்களோட அழகாக இருக்கட்டும், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஒவ்வொரு கோவிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் வந்து சிறப்பாக சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வன்னி மரம், அதுக்கு ஒரு கதையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா மேற்கு முகமாக பார்த்தபடி சிவன் இருப்பார். அண்டு தியாகராஜரோட உற்சவரோட சிலையும் பார்க்க முடியுங்க, அவ்வளோ அழகாக அதுவும். ஸோ ஒவ்வொரு டோரும் ஓப்பன் பண்ணாங்களா, பிள்ளையார், முருகர், அம்பாள், தியாகராஜன், அப்புறமா தான் சிவன். ஒவ்வொரு இடமும் ஓப்பன் பண்ண நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த பாக்கியம். அந்த டைமுக்கு நாங்கள் பிளானும் பண்ணலை, இப்படி திறப்பாங்க நாங்கள் நினைக்கல. நாங்கள் கோவில் திறந்துருக்கோம், போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் நினச்சோம். எல்லாமே பர்ஃபெக்டாக எங்களுக்கு அமைஞ்சுது. அண்ட் நோய்களை தீர்க்கும் ஸ்தலம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற விபூதி அவ்வளோ விசேஷங்க. நிறைய வீட்டில் கொண்டு வந்து நானும் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயமோ இல்லை நோய்கள் ஏதாவது நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, அதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு அந்த விபூதியை சாப்பிட்டாலோ இல்லை நெத்தியில் வச்சுக்கிட்டாலோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போனால் விபூதியை மிஸ் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாங்க, கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க, ரொம்ப கிட்டக்க தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பிளானிங்கே இல்லை, இதனால் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சிவன் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ இன்றைக்கி அழகாக சுவாமியெல்லாம் பார்த்துட்டும் சூப்பரான தரிசனம், அபிஷேகத்தோடு சான்ஸே இல்லை. சுற்றி சுவாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்ட பிறகு இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ டைமும் இருக்குது, பெருமாள் எப்படி மிஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக அஷ்டலக்ஷ்மி கோவில், ரொம்ப அழகான கோவில். நான் ஏற்கனவே போன வாட்டி வந்து முருகருக்கான பூஜை பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆறுபடை கோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க தைப்பூசம் டைமில். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக தான் இப்போது. ஸோ இந்த கோவிலும் வந்து போகணுன்னு நினச்சிட்டே இருந்தவங்க, ரொம்ப அழகான கோவிலுங்க. பீச் சைட் வியூவில் ரொம்ப அழகாக சுவாமி உட்காந்துருப்பாங்க. அம்பாள் அவ்வளோ அழகு. அஷ்டலக்ஷ்மி 8 கோவில்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகாக ஒரு கட்டிடம் கலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளோரில் வந்து நீங்கள் சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்துருப்பாங்க. அப்படியே ஒரு ஃப்ளோரை, ஃபஸ்ட் ஃப்ளோரை அப்படி நீங்கள் ஒரு ஃப்ளோரை பார்க்கும்போது அம்பாலோட ஒவ்வொரு விதமான ஒரு அம்சங்கள், சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, அது மாதிரி ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே அழகாக அங்கே வந்து சாமி சுற்றி பார்க்க முடிஞ்சதுங்க. ஆக்சுவலாக வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கிற எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. எவ்வளோ அழகாக தெரியுமா இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் போகிறப்போ கொஞ்சம் அந்த உப்பு கரையால் சொல்லுவாங்கள்ல, பெயிண்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போ இங்கே நல்லா நீட்டாக பெயிண்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அம்பாலை பார்க்கணுன்னு எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பரான தரிசனம் கொடுத்துருந்தாங்க. கூட்டமும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னா, இந்த 4 o'clock to 5 o'clock அந்த மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா 6 மணிக்குள்ளே சாமியெல்லாம் பார்த்துடலாங்க. கூட்டம் பெருசாக இருக்காது, ரிலாக்ஸாக சாமியும் கும்பிடலாம். முக்கியமாக இந்த பார்க்கிங்கான இம்சம் நம்மளுக்கு இருக்காது. இந்த பெசன்ட் நகர் பீச் கிட்டலாம் போனால் நம்ம இதில் மாட்டிப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கேப்சர் ஆகிடும், ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கோவில் கிளம்பி போனோம், சுவாமியை பார்த்தோம். நான் பெருசாக வேண்டுதல் இது வேணும் அது வேணும்னா கேட்க மாட்டேங்க. அது என்னோட பர்சனல், என்னோட இஷ்டம். சில பேருக்கு பிரார்த்தனை வர மாதிரி இருக்கும், நன்றி சொல்லிட்டு வருவேன். இந்த லைஃப்பை கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை விட எனக்கு நல்லா கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பிளெஸிங். உன்னை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கு, அது அதை விட எனக்கு பெரிய பிளெஸிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவும் சுவாமிக்கிட்ட நன்றி சொல்லி பாருங்கள். நமக்கு பலன் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு பர்சனலாக இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடமும் நான் உங்களுக்கு எப்படிலாம் கவர் பண்ணி பாருங்க. என் கண்ணை எங்கெல்லாம் போதும், என் கேமரா அங்கெல்லாம் போகும். மோஸ்ட்டாக கோவிலெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அப்பா வாட் அ கலர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 to 15 minutes நின்று ரசித்தேங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், ஒரு பூக்கு ஒரு கலரு, இந்த ஒரு தூணுக்கு ஒரு கலரு, எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரசித்து பாருங்க. அதுக்கு தானே நம்ம போகிறோம். சும்மா கடமைக்கு கோவிலுக்கு போனோம், கும்பிட்டோம், வந்தோம் அப்படின்ற மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம காமிச்சிட்ட பிறகு எப்படிங்க பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியும். தண்ணியில் பெருசாக காலெலாம் வைக்க மாட்டோம். ஸோ சும்மா அன்றைக்கி வந்து கோவிலுக்கு போனதால அங்கெல்லாம் போகல. ஸோ அங்கே உட்காந்து நல்லா காத்தோட்டமாக ரிலாக்ஸிங்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே சூப்பராக ஒரு மோமோஸ் கடை இருக்குங்க, டார்ஜிலிங் மோமோஸ்ன்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செமையாக இருந்தது பெசன்ட் நகரில். அப்புறம் வந்து இந்த கேரளா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் ஊற வச்சு இந்த மாங்காய், அந்த இடமும் இங்கே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு ட்ரை. யூஸ்வலாக அந்த சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றதும் நல்லதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். எனக்கு இப்போ தெரியல, நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை பெரியவங்க யாருன்னா பண்ணுவாங்களே, டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்பு எல்லாமே நான் வாங்கினதோ இந்த மோமோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேமண்ட் ஒரு பாப்கார்ன் நீங்கள் கூகுளில் போட்டால் தெரியும். பெசன்ட் நகரில் அது எதிர்க்க இருக்கிற அந்த ரோடு தான். ஸோ அதை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறத நான் ஷேர் பண்ணுறேன். நானும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லா டேஸ்டியாக விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலான ஃபுட்டு. ஸோ எந்த வித எப்படி சொல்லலாம், டீப் ஃப்ரையோ எதுவுமே நம்ம பண்ணாமல் சாப்பிட்றது. மோமோஸ் கூட பார்த்திங்கன்னா ஸ்டீம்ட் இஸ் பெட்டர்.
அது மைதாவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஸ்டீமில் பண்ணி சாப்பிடுறது அன்றைக்கான டேஸ்ட்டை குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்ற மாதிரி. எனக்கு இந்த சிப்ஸு வாங்கி சாப்பிடுவாங்க பொட்டேட்டோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கார்னு, பேல்பூரி அந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே வந்து வாங்கி சாப்பிட்லாம். பெசன்ட் நகருக்கு போயிட்டிங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு பட்ஜெட்டில் போயிடும், குழந்தைங்க விளையாடுற டைமிங் பட்ஜெட்டில் போயிடும். நம்ம மாலுக்கு எதுக்கும் போக தேவையில்ல, தடுக்கி விழுந்தால் எங்களோட அவுட்டிங் பீச் தான் நிறைய மெமரிஸை கொடுக்கும். ஏன்னா அந்த பெசன்ட் நகரில் குட்டி குட்டியாக கேம்ஸ் இப்போ நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிங்கு மட்டும் தான் இருக்கும், இப்போ நிறைய பால் கேமு, அந்த கேமுன்னு டைஸ் கேமுன்ட்டு எக்கச்சக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கேமுக்கும் குட்டி குட்டி கிஃப்ட்ஸு, கீ செயின் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு பிடிச்ச இந்த வாட்டி இந்த ரிங்கு போடுற கேமில் வந்து சூப்பராக நாங்களும் நிறைய வின் பண்ணோங்க. ஸோ அதை வின் பண்ணலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஒன்று வின் பண்ணிவிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பேரிங்னா எப்போவுமே ஒரு பிடிச்சது ஒன்று அமைஞ்சிரும்ல, அது என்ன வாங்கியிருப்போன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அண்ட் இந்த வ்ளாகில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸில் பிடிச்சிருந்துன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கலர் ஆஃப் ஹார்ட்டின் கொடுக்க சொல்லுவோம். இந்த வாட்டி பிங்க் கலர் ஹார்ட்டினை கொடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்ட்டு கூட பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரிங்கு போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்கும். 10 ரிங்ஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி தான், சீப்பாகவும் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம். நம்ம எப்போயோ ஒரு வாட்டி தான் வரும்போது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து டைம் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகும் பீச்சில். மெரினா விட எனக்கு இங்கே இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணது பிடிக்கும். மெரினாவில் எல்லாம் பண்ணணும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் குழந்தைங்க அழகாக போட்டு வின் பண்ணி நல்லா ஜாலியாக சில கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் பத்திரமா அப்படியே என் குட்டி குழந்தைங்க மாதிரி நான் காரில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ திரும்பவும் நான் கேட்பேன், யாருக்கெல்லாம் அதை கெஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். க்ளூலாம் சொல்லிட்டேன், அதில் நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். க்ளீனிங் ஒர்க்கு, குட்டி குட்டியான விஷயங்கள், முக்கியமாக வந்து டிப்ஸு, டீக்ளட்டரிங், அதே போல் வந்து அவுட்டிங், ஒரு குட்டி குட்டி கோவில்களோடு உங்களை காமிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் கண்டென்ட் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.